பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய அலட்சியத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை இழந்ததான ஒரு மனுஷனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே சிம்சோன் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, இவன் இஸ்ரவேல் தேசத்திலே நியாயாதிபதியாய் கர்த்தராலே இவர் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அன்பான பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இவர் மேலே அளவில்லாமல் இவர் மேல் தங்கியிருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இவர் எப்படிப்பட்ட பலவான் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே எப்பொழுதெல்லாம் இறங்குவார் அப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இந்த மனுஷன் செய்வது இவருடைய வழக்கமாக இருந்தது. ஒரு முறை கர்த்தருடைய ஆவியானவர் இவர் மேலே பலமாக இறங்கின பொழுது ஒரு சிங்கத்தை ஆட்டை கிடிக்கிறது போல கிழித்து போட்டார் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இந்த ஒரே ஒரு மனுஷன் 1000 பேரை கொன்று போட்டான் என்று சொல்லி இந்த மனுஷனுடைய பலத்தை குறித்து நாம் நியாயாதிபதிகளே வாசிக்க முடியும். அன்பான பிள்ளைகளே, இப்பேற்பட்ட விவரிக்க முடியாத அளவிற்கு பலமுள்ள ஒரு பலசாலி, பராக்கிரமசாலி தன்னுடைய வாழ்க்கையிலே அலட்சியத்தால் நிறைந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ஏன் என்று சொன்னால், இவர் கர்த்தராலே இவர் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், நசரேயனாய் பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன். நசரே என்று சொன்னால் அந்த காலத்தில் மது அருந்தக்கூடாது, சவரன் பண்ணக்கூடாது, மற்ற அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடாது, ஆனால் பிணத்தையும் தொடக்கூடாது. ஆனால் அன்பானவர்களே, இந்த மனுஷன் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். உதாரணத்திற்கு, நசரேயன் பிணத்தை தொடக்கூடாது. இவர் தான் கொன்று போட்ட சிங்கத்தினுடைய உடலிலே தேன்கூடு ஒரு நாள் இருந்தது. அந்த தேன்கூடை சிங்கத்தின் உடலில் இருக்கிறது என்று கூட தெரிந்தும் அந்த சிங்கத்தினுடைய உடலை தொட்டு அந்த தேன்கூடை எடுத்தார். அன்பான பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இவர் கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்நியர்களோடு கூட சகவாசம், ஐக்கியம் வைக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அன்பான பிள்ளைகளே, கடைசியாக அந்நிய பெண்ணோடு அவர் தொடர்பில் இருந்த பொழுது அவள் பல முறை அவனை கொல்ல முயற்சிக்கிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவரை காப்பாற்றுகிறார். அந்த நேரத்தில் நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு பேசியிருப்பார். சிம்சோனே, நீ தவறான இடத்தில் இருக்கிறாய். சிம்சோனே, நீ தவறான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். இங்கே உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது. கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஒரு இடத்துல நீ இருக்கிறாய் என்று சொல்லி ஆவியானவர் பல முறை அவரோடு பேசியிருப்பார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளும்படியாய் கர்த்தர் தனக்கு கொடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் அவர் அலட்சியத்தினாலே வீணடித்தார். நடந்தது என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு கட்டத்தில் அவரை விட்டு விலகுகிறார். அவர் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை கூறி அறியாமல், எனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எப்பவும் போல வந்துட்டு நான் எல்லாவற்றையும் விட்டு போவேன் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். ஆனால் அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் அவர் மேலே இருந்த வரைக்கும் தான் அந்த பலம் இருந்தது. கர்த்தர் அவரை விட்டு போன பொழுது அவர் பலவீனனாய் மாறிப்போனார். சத்துருக்களால் பிடிக்கப்பட்டார். கண்கள் பிடுங்கப்பட்டவராய் கடைசியிலே வேடிக்கை பொருளாய் மாறிப்போனார். கடைசியிலே அவருடைய விரோதிகளோடு கூட அவரும் மரித்து போனார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்னன்னு கேட்டால், தன்னை சீர்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு, தன்னுடைய அலட்சியத்தை சரி செய்து கொள்வதற்கு கர்த்தர் அநேக தருணங்களை அவருக்கு கொடுத்தாலும் அந்த தருணங்களை எல்லாம் தன்னுடைய அலட்சியத்தினாலே, அன்பான பிள்ளைகளே, வீணடித்தது நிமித்தமாய் கர்த்தர் அவரை வைத்திருந்த அந்த நியாயாதிபதி என்கிறதான ஸ்தானத்தை அவர் இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. தன்னுடைய ஜீவனையும் கூட அவர் இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அன்பான பிள்ளைகளே, சிம்ம சொப்பனமாய் இருந்த ஒரு மனுஷன், எதிரிகளுக்கு கலக்கத்தை உண்டாக்கின மனுஷன், கடைசியில் எதிரிகளுக்கு ஒரு பரியாச பொருளாய், வேடிக்கை பொருளாய் மாறிப்போனான். காரணம் என்ன தெரியுமா? அலட்சியம். அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜெபிப்பதில் அலட்சியம், கர்த்தரை தேடுவதில் அலட்சியம், சபைக்கு போவதில் அலட்சியம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதில் அலட்சியம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் சொல்லி கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு தருணத்தையும் நம்முடைய அலட்சியத்தினாலே வீணடித்து கொண்டிருக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, நம்முடைய அழிவுக்கு நாமே விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அன்பான பிள்ளைகளே, எனவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட அலட்சிய சுபாவம் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மை நாம் சீர் செய்து கொள்வோம். ஆண்டவரே, என் அலட்சிய குணத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்திலே நாம் கேட்போமாக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சிம்சோன் அலட்சியத்தினால் ஆண்டவரே தன்னுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவர் மேன்மையை இழந்தது போல
எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் அலட்சியத்தினால் ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு, உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உம்மை துக்கப்படுத்துகிற ஆண்டவரே அலட்சியங்கள் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ள கர்த்தாவே ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுத்து நடத்தும் ஆண்டவர். அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே 100 மடங்கான ஆசீர்வாதத்தை தாரும், சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசு இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.